மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் வழிகளில் எல்லாம் அவரே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை ஞானி என்று எண்ணாத படிக்கு தீமையை விட்டு விலகுங்கள். ஆம், உங்களுடைய சுய புத்தியின் மேல் நம்பிக்கை வைக்காமல் எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காமல் உங்களுடைய சொத்து சுகத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அதை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்கு எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே 23, 24 வார்த்தைகள் சொல்லுகிற வண்ணமாக ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பூமியிலே நீதி நியாயத்தையும் செய்கிற ஆண்டவராகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அவரையே உறுதியாய் பற்றிக் கொண்டிருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுங்கள். வழிபோக்கன் ஆண்டவருடைய திருமுன்னே வந்து மண்டியிட்டு நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு என்ன வழி என்று கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு அறிவுரைகளை கொடுத்த போது, கற்பனைகளை கைக்கொள், அப்போது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொன்ன போது, நான் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே கற்பனைகளை நிறைவேற்றி வருகிறேன் என்று சொன்னார். அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த கர்த்தர் சொன்னார், ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. நீ உன்னுடைய சொத்துக்களை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அதன் பின் என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்ததினாலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனாக துக்கத்தோட இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவனுடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க அந்த செல்வத்தின் மேல் இருந்ததினாலே செல்வத்தை விட்டு வர முடியவில்லை. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வையுங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைப்பீர்கள் என்று சொன்னார். இந்த 100க்கு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்தார். சிறுவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் வேறு யாரிடமும் பார்க்கவில்லை என்று ஆண்டவரால் அவன் சாட்சி பெற்றவனாக இருந்தான். கானானிய ஸ்திரீயுடைய நம்பிக்கையும் ஆண்டவர் அந்த நம்பிக்கை குறித்து வியந்தார். அவளுக்குள் இருந்த விசுவாசத்தை கண்டு வியந்தார். ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி அவளை பாராட்டினார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாய், கர்த்தரை உறுதியாய்
பற்றிக் கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர். அவரையே நம்பி இருப்பார்கள். அப்படி அவரையே நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்போதும் பூரண சமாதானத்துடன் காணப்படுவார்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், எங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காமல், எங்களுடைய பட்ட பதவியின் மேல், எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வேலையின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்காமல், எங்களுக்கு அந்த வேலையை தந்த, எங்களுக்கு அந்த பதவியை தந்த, எங்களுக்கு அந்த பட்டத்தையும் உயர்வையும் மேன்மையும் தந்த உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாய், உண்மையே சார்ந்திருக்கிறவர்களாய், உண்மையே உறுதியாய் பற்றிக் கொண்டவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. துணை செய்வீராக. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.